ப்ளீஸ் டேக் இட். தேங்க்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தட்ஸ் ஃபைன். பணம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சட்டுன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடிச்சிட்டு போயிட்டான். உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். ஸ்டாப். இதெல்லாம் ஒரு வேலையா ஜாபா எடுத்துட்டு பண்றாங்க. பெரிய நெட்வொர்க் இருக்கு இவங்க பின்னாடி. காக்கா வடையை எடுத்தாலே திருடிடுச்சுன்னு சொல்றவங்க இவங்களே மாட்டுப்பாலை கறந்துட்டு பசுமாடு பால் தரும்னு டீசெண்டா சொல்லுவாங்க. எல்லா தப்பையும் நியாயப்படுத்த முடியாதுல்ல. நீங்க மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். இருக்கிற பிரச்சனை இல்ல, இந்த காசு எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா, மணி இஸ் ஆல்வேஸ் ஆடியன். அது சின்ன பணமோ பெரிய அமௌண்ட்டோ அப்படியே போயிட்டோன்னு விட்டுற முடியாதுல்ல. பரவாயில்லைங்க, யாரு என்னன்னே தெரியாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். இல்லங்க, நாமளும் இதே சொசைட்டில தானே வாழ்றோம். இங்க நடக்கிற நியாய அநியாயத்துக்கு நம்மளும் பொறுப்பு எடுத்துக்கணும். நாளைக்கு எனக்கு ஒண்ணு நடந்தா நீங்க பார்க்க மாட்டீங்களா? யாரோ ஒருத்தங்க எக்கேடோ கெட்டு போறாங்கன்னு விட்டுற முடியாதுல்ல. நான் அந்த மாதிரி தான். இதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா பயந்துகிட்டே வாழ முடியாதுல்ல. ஆனா இன்னைக்கு நாட்டுல ரொம்ப பேர் அப்படிதானங்க இருக்காங்க. சரி விடுங்க, எல்லாரும் அப்படி இருந்தா நாமளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. பட் எனிவே, ஐ அம் பாரதி. ஐ அம் மல்லிகா. இப்ப சொன்னதுல இந்த வித்தியாசத்துக்கு காரணம், ஊர்ல எல்லாரும் பொண்ணுங்கன்னா குனிஞ்சு தரைய பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்னு சொன்னார்ல, அவர் பேர் இருக்கிறதுனால நானும் ஸ்பெஷல் தான். ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. பார்க்க இவ்ளோ மாடர்னா இருக்கீங்க, ஆனா ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே. கண்டிப்பா. 39 வயசுல பாரதியார் மரண படுக்கையில இருக்கும்போது இவ்ளோ சீக்கிரம் செத்து போறமேன்னு உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டப்போ சிரிச்சுக்கிட்டே என் தலையில வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடியே செத்து போறேன்னு சொன்னாராம். அவரோட தமிழ் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எனக்கும் இருக்கும்னு நம்புறேன். மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா? அதான். மாடர்ன்றது ஹெட்செட் போட்டு ரோட்ல போறதுலயும் டைட் ஃபிட்டிங்ல டாப்ஸ் போடுறதுலயும் மை பாய் ஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் டவுன்னு டிஷர்ட்ல எழுதிட்டு சுத்துறது மட்டும் இல்ல. மாடர்னான தாட்ஸ் வேணும், மனசுல தைரியம் வேணும். பொண்ணுங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டெலிகேட்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. செல்ஃபி எடுத்து லைக்ஸ் வாங்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ற பொண்ணுங்க செல்ஃப் டிஃபென்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. லெக்கின் மேட்டர்ல புரட்சி பேசுற பொண்ணுங்க லைஃப்ல அப்லிஃப்ட்மெண்ட்ட பத்தி பேசுறதே இல்லையே. தண்ணியும் தம்மும் ஆம்பளைங்க அடிச்சா அதையே நாம பண்றதுக்கு பேரு மாடர்ன் இல்ல. தெருவுக்கு 4 ஆம்பளையாவது ஆட்டோ ஓட்டுறாங்க. எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? வெளிநாட்டுல மூட்டை தூக்குறாங்க பொண்ணுங்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவ்வளவு ஏன் விமன் ஆர்மி, விமன் பைலட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? பை த வே, அதுக்கு நம்ம சொசைட்டி, கல்ச்சர், அது இதுன்னு 1000 காரணம் சொல்லுவாங்க. பப்பும் கிளப்பும் பிக்னிக்கும் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மாடர்ன். அவங்களே இப்படி இருக்கும்போது ஆண்களை சொல்லி என்ன யூஸ்? அவங்களும் சானியா மாசா மேட்ச பார்க்காம மினி ஸ்கர்ட்ட பாக்குறாங்க. சரி விடுங்க, இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னா நான் என்னமோ பெண் குலத்துக்கு எதிரின்னு சொல்லிடுவாங்க. செம்ம தைரியங்க உங்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. படன்னு சும்மா பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளுறீங்க. ஆமா, சிவகாசி பொண்ணா நீங்க? ஐயோ, நான் சிவகாசியும் இல்ல திருப்பாச்சியும் இல்ல, நான் இந்த சென்னை தாங்க. ஓகே மல்லிகா, எனக்கு லேட் ஆகுது, நான் அப்படியே கிளம்புறேன். இட் வாஸ் ரியலி நைஸ் மீட்டிங் யூ. திரும்பவும் லைஃப்ல நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும்னு இருந்தா மறுபடியும் சந்திப்போம். கண்டிப்பாங்க, உங்களை என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அப்படியா? சோ நைஸ் ஆஃப் யூ. தேங்க் யூ. பை பை. அம்மா வாங்கம்மா. என்னங்க அங்க பாருங்க, அம்மா வந்திருக்காங்க. வாங்க சார். பூவரசு வாங்க. நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. ம். எப்படி இருக்கீங்க? நல்லா ஆரி இருக்கேன் மாப்பிள்ளை தம்பி. எப்படி இருக்காரு? தங்கச்சி தாமரை எப்படி இருக்கு? நம்ம ஆதாய மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன தாமரை தான் பாவம். கோவில் விரதம் அம்மன்னு கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கா. என்னங்க சொல்றீங்க? தாமரைக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல தம்பி, உனக்கு தெரியாததா?
நம்ம ஆதவன் குழிக்குள்ள விழுந்து செத்து பொழைக்கிற நிலைமையில இருந்தான்ல, அப்ப இருந்தே தாமரை கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருக்கா. அதெல்லாம் சரியாயிடும். என்ன கொஞ்சம் தெய்வ குத்தமோன்னு ஒரு படபடப்பு இருக்கும்ல, அவ்வளவுதான். ஐயோ, நான் பாருங்க பேசிட்டே இருந்ததுல மறந்துட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா? இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு வரேன். தம்பி, உன்கிட்ட பேசணும் தான்ப்பா நான் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தேன். இத்தனை நாளும் எப்படி எப்படியோ போயிடுச்சு. உன் தங்கச்சிங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சே நீ பாதி காலத்தை ஓட்டிட்ட. இன்னொரு பக்கம் கோயில இருந்த வரைக்கும் நிலைமையே வேற. ஆனா இப்போ புதுசா வந்திருந்த அந்த மேரியால நீயும் நிம்மதி இல்லாம உமா வாழ்க்கையும் குழப்பத்திலேயே போயிடுச்சு. இந்த குடும்பத்துல ஒரு பெரிய மனுஷங்கிற முறையில இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுப்பா. அதனாலதான் சொல்றேன். சில சமயம் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த பண்ணும்போது இப்படி பண்ணிருக்கலாமோன்னு தோணும். சில சமயம் இப்படி பண்ணாம இருந்திருக்கலாமோன்னு தோணும். சில சமயம் இத வேற மாதிரி பண்ணிருக்கலாமோன்னு தோணும். ஆனா எது நடந்தாலும் அத தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும் பூவரசு. இத்தனை நாளா இந்த பொண்ணு உமா வாழ்க்கையை தொலைச்சு, குடும்பத்தை தொலைச்சு, சந்தோஷத்தை தொலைச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆமாங்க அத்தை. இப்போ வரைக்கும் அவங்க மேரியா கோயிலாவான்ற குழப்பத்திலே உமாவை நான் ரொம்பவே சங்கடப்படுத்திட்டேன். தம்பி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடலப்பா. அவ இப்பவும் உன்னோட அன்புக்கும் பாசத்துக்கும் எங்கிட்டு தான் இருக்கா. உனக்கு உன் தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீ இருக்க. அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை குட்டின்னு எல்லாமே இருக்கு. ஆனா உமாவுக்கு அப்படி இல்லல்ல. அவ மனசுல இருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல முடியாதுப்பா. அந்த பொண்ணுக்குன்னு யாருமே இல்ல. ஏதோ அவளோட அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்லணும்னு தோணுச்சு. அதனாலதான்ப்பா சொல்றேன். ஆமாங்க அத்தை. நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான். இத பாரு, பொண்ணா பிறந்தவ முழுமையாகிறதே தாயாகும் போதுதான்ப்பா. அகல்யா மேல உமாவுக்கு அவ்வளோ பாசம் இருக்கு. ஆனா உன் வாரிசு அவ வயித்துல சுமக்கணும்னு அவ மனசுலயே ஒரு எண்ணம் இருக்கும்லப்பா. அது மட்டும் இல்ல, உமா வயித்துல இந்த குடும்பத்தோட ஆண் வாரிசு சுமக்குறான்னு தெரிஞ்சதும் கோகிலாவும் சந்தோஷப்பட்டுட்டு தானே இருந்தா. அப்படி இருக்கும்போது இன்னும் எதுக்குப்பா உமாவை தள்ளி வச்சு நோகடிக்கணும்? தம்பி, நான் சொன்னதெல்லாம் மனசுல இருக்குல்ல? சரிங்க அத்தை. சரிப்பா, நான் உமாவை பார்த்துட்டு கிளம்புறேன். சரிங்க அத்தை. உமா, வரேம்மா. அம்மா, இந்தாங்கம்மா காஃபி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி பழைய துணியை கட்டிக்கிட்டு என்ன வழியிற முகத்தோட வேலை செஞ்சிட்டு இருக்காத. ம், ம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, பளிச்சுன்னு இரு. அடுத்த தடவை நான் வரும்போது விசேஷம்னு சொல்லணும். இந்தாம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, சாப்பாடெல்லாம் ரெடியா தாம்மா இருக்கு, சாப்பிட்டுட்டே போயிடலாமே. நீ விசேஷம்னு சொல்லு, அம்மா வந்து விருந்தே சாப்பிடுறேன். ம், ம். வரேன். அம்மா, தாமரை, பாரி எல்லாமே நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரிம்மா. ம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. உமா, நான் அத்தையை விட்டுட்டு வந்துடுறேன். ம், சரிங்க. வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ம், வரேன். அக்கா, இந்த வாழ்க்கைய நீங்க எனக்கு கொடுத்தது உங்களாலதான்க்கா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் ஆசைப்பட்டவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். நடந்த குழப்பம் எல்லாமே தீர்த்து வச்சிட்டீங்க அக்கா. அகல்யா தான்க்கா என் மூத்த பொண்ணு. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மாறவே மாறாதுக்கா. அவளுக்கு துணையா சீக்கிரமே இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு ஆண் வாரிசு கொடுக்கணும். என் மேல உங்களுக்கு எந்த கோபமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மனப்பூர்வமா என்ன மன்னிச்சிருங்கக்கா.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மரகதம் மரகதம் மேடம், மரகதம். ஹலோ. மரகதம் மரகதம் மரகதம். ஏ பாரதி, நீதானா? ஓ மேடம், இங்க இருக்கீங்களா? அம்மாவை இந்த வீட்ல பேர் சொல்லி கூப்பிடும் போதே நினைச்சேன் அது நீயா தான் இருக்கணும்னு. எதுக்குடி வந்தது வராதமா இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? என் செல்ல அம்மா, கோபப்படாதீங்க. எங்க எங்க அக்கா ஒருத்தி இருப்பாளே, எப்ப பாரு புருஷன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு வீட்லயே வந்து உட்கார்ந்திருப்பாளே, என் அருமை அக்கா. எங்க அவ? அப்பா, அவ முகத்தை பாக்கலனா எனக்கு நாளே விடிய மாட்டேங்குது. அது என்னமோ சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிடுச்சா, என்னால விட முடியல. அதுக்காகவோ என்னவோ அவ மொத்தமா புகுந்த வீட்டுக்கே போகாம இங்கே வந்து டேரா போட்டுட்டு இருக்கா. இப்ப எங்க அவ? ஹலோ, நான் இங்கதான் இருக்கேன். ஏண்டி நானாடி சண்டை போடுறேன்? அவருக்கும் எனக்கும் எப்படி ஒத்து போயிருக்கு? எப்பவுமே எங்களுக்குள்ள ஏழாம் பொருத்தம் தான். அதான் பிறந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு நான் இங்க வந்துடுறேன். ஐயோ, நீ நிம்மதியா இருக்க. ஆனா நீ வந்ததுல இருந்து அம்மாவுக்கு நிம்மதி இல்லையே. அக்கா, நர்மதா. ஏ அக்கா, நர்மதா, பாத்துமா, பாத்து. அக்கா அக்கா, என்னக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உன் குரலை மட்டும் தான்க்கா என்னால கேட்க முடியுது. உன் முகத்தை என்னால பார்க்கவே முடியலையேக்கா. ஏ பாத்துமா, உனக்கு சீக்கிரமே பார்வை வந்துரும். அக்கா அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. நீ செய்வேன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆ, என்னக்கா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா சந்தோஷமா இருக்க? என்னோட salary டேட் தான் மறந்துருச்சா உனக்கு? இன்னைக்கு டேட் 8th. சோ ஆல்வேஸ் salary ஸ்பெஷல் தானே. அக்கா, salary வழக்கமா வாங்குறது தானேக்கா, அதுல என்னக்கா ஸ்பெஷல் இருக்கு? எல்லா மந்த் salary வாங்குறதுக்கும் இந்த மந்த் salary வாங்குறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. ஏய், என்னடி பெரிய வித்தியாசம்? என்ன ஏதாவது இன்கிரிமெண்ட் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, என்னன்னு சொல்லுக்கா, நீ சொன்னாதானே எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏய் ரொம்ப குழப்பாத, என்னன்னு தான் சொல்லிட. ஓகே, இந்த மந்த் நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் gift வந்திருக்கு. என்ன? ஆம், செயின் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? லேட்டஸ்ட் மாடல். சூப்பரா இருக்குடி, சான்ஸே இல்ல. டிசைன், கட்டிங் எல்லாமே செமையா இருக்கு. ஏய், ஆட்ல கூட இதே மாதிரி ஒரு ஹீரோயின் போட்டிருந்ததை நான் பாத்திருக்கேன்டி. ஆமா ஆமா, கடைக்காரனே நான் இந்த செயினை செலக்ட் பண்ணும்போது, மேடம் நீங்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கும்னு சொன்னா. ஏய், ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உன் கூட நான் வந்திருந்தா ஒன்னு அவங்க ஹீரோயின் சொல்லிருக்க மாட்டாங்க. ஏய், என் பர்சனாலிட்டிக்கு என்னடி குறைச்சல்? ஒரு கம்பெனியே என்ன ஃபாலோ பண்ணது தெரியுமா? அவ்வளோ ஏன், நான் ஸ்ட்ரீட்ல ஸ்கூட்டில போகும்போது எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? பாத்துடி, எல்லாரும் பாக்குறாங்கங்கற நினைப்புல போய் எங்கயாவது மோதிட போற. ஒண்ணு போதும் போதும், பாருமா, நீங்க ரெண்டு பேருமே அழகா தான் இருக்கீங்க. அம்மா, அப்போ நான் நீ இன்னும் அழகுதான். அவங்க ரெண்டு பேரும் அழகுனா நீங்க என் பேர் அழகுடா. சரி சரி, எங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்களே, செயினை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. எப்படிமா இருக்கு? நல்லாதான் இருக்கு பாரதி, ஆனா இது இப்ப தேவையான்னு யோசிக்கிறேன். ஏற்கனவே நிறைய சிக்கல் இருக்குமா, வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா, நீ இழுக்கும் போதே தெரியுதுமா, உன் கண்ணுல இந்த மாசம் கட்ட போற கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, மளிகை சாமா, இது எல்லாமே தெரியுது. ரிலாக்ஸ்மா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்படியே இது அதுன்னு கமிட்மெண்ட்ஸ் இருந்தா நம்மளால எந்த சேவிங்ஸும் பண்ணவும் முடியாது, எந்த பொருளும் வாங்கவும் முடியாது. இப்ப என்ன, மாச வாடகை மத்ததுக்கு எல்லாம் பிளான் பண்ணோம், அவ்வளவுதானே? பிளான் பண்ணலாமா, பொறுமையா பிளான் பண்ணலாம். அம்மா, எல்லா மாசமும் சம்பளம் வாங்கின உடனே அது வீட்டு செலவுக்கே போயிடுது.
இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்ல. அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அத நீ வாங்கிக்கிறதும் இல்ல. ஒரு நல்ல புடவை, நகை எதுவுமே நீ போட்டு நான் பார்த்ததே இல்லம்மா. அதனாலதான் உனக்கே தெரியாம நான் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சேன். அதுலதான் உனக்கு இந்த செயினை வாங்கிட்டு வந்திருக்கேன். கூலா இருமா, நான் இருக்கேன்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முதல்ல இந்த செயினை பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு நகை வாங்கி போட்டு பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு பாரதி. சரி, நல்லா இருக்குன்னு பார்த்து சொன்னா மட்டும் போதுமா? கழுத்துல நீ போடு, நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஐயோ, அது இல்லம்மா, இது எனக்கு போய் வேலைக்கு போறவ, நீ இத போட்டுக்கலாம். வீட்ல இருக்க எனக்கு எதுக்குமா? இந்த நீ போட்டுக்கமா. ஜீன்ஸுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, நீ போட்டுக்கோமா. என் அம்மா நகை போட்டு பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்க தெரியுமா? ப்ளீஸ்மா போட்டுக்கோமா. இல்லடா, வயசு பொண்ணுங்க நீங்க இருக்கீங்க. கல்யாணம் ஆன பொண்ணு இவ இருக்கா. கல்யாணம் ஆக போற வயசுல நீ இருக்க, நர்மதா இருக்கா. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அம்மா ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்மா, எனக்காகமா. இல்லடா, வேணும்னா இத பிரியா போட்டுக்கிட்டுமே. அதெல்லாம் வேண்டாம், உனக்காக தானே வாங்கிட்டு வந்திருக்கா, அப்ப நீ தான் போட்டுக்கணும். இல்லம்மா, போடுமா. மா, சொன்னா கேளுடி. ஜீன்ஸுக்கு எப்படிமா நான் போட்டுக்க முடியும்? இங்க பாரு, ஒவ்வொரு தடவையும் மாமா வீட்டுக்கு ஒவ்வொரு விசேஷத்துக்கு போகும்போது உன்னை அசிங்கப்படுத்துறாரு. ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன்னு பேசுறாரு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கெத்து காட்டணுமா? போடு போடுமா. சரி போடுமா, குடு. மா, சூப்பரா இருக்குமா. நம்ம அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா வா. இன்னொன்னு. சூப்பர்மா. நானும் செல்ஃபி எடுத்துட்டேன். அச்சோ, போட்டோ எடுத்துட்டேன். அடடடடடா, என்ன சிரிப்பு, என்ன கூத்து, ஒரே கும்மாளமால இருக்கு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. உங்களுக்கெல்லாம் சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா? நீங்கெல்லாம் சோறு தான் சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? நிறுத்துங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. தேவையில்லாம வீட்டுக்கு வந்து உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. இதுதான் லிமிட். இத பார், உன் கூட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம வட்டியை கூட கட்டாம ஏமாத்திட்டு இருக்கீங்க. இங்க பாரு, வட்டி குட்டி போட்டு எகிரி போயிட்டே இருக்கு. நான் எப்ப வந்தாலும் வீட்டுல ஆம்பளை இல்ல, அக்கம் பக்கத்துல பாக்குறாங்கன்னு என்ன போன்னு அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. மொத்தம் 1,20,000 ரூபாய் கடன் தரணும். கடன் வாங்கும் போது இருக்கிற மாதிரி கடனை திருப்பி கொடுக்கும் போதும் இருக்கணும். என் பொண்ணு படிச்சு கிழிக்கணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன். இப்ப படிச்சு கிழிச்சு உத்தியோகத்துக்கு வேற போயாச்சு. இன்னும் வாங்கின காசை கொடுக்க துப்பு இல்ல. இங்க பாருங்க, நாங்க உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பொண்ணு இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவ வாங்குற சம்பளம் எங்களுக்கு சாப்பாடுக்கே சரியா இருக்கு. நாங்க ஒண்ணும் அதுல கார் பங்களான்னு வாங்கிடல. நீங்க சாப்பிடுவீங்களோ சாப்பிடாம போவீங்களோ எனக்கு தெரியாது. இதோ இருக்காளே பிரியா, இவளை கட்டி கொடுத்து என் கடனை அடைச்சிருங்கன்னு சொன்னா அதையும் நீங்க கேட்கல. எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சீங்க, அவன் வீட்டுல வாழாம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கா. நீங்க எப்படியோ அழிஞ்சு ஒழிஞ்சு போங்க, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என் பணத்தை வசூல் பண்ணாம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இல்லனா அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, இன்னைக்கே இந்த பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். அம்மா, தப்பா எடுத்துக்காத, அந்த செயினை கொடு. பாரதி, நகை எதுக்குமா? இல்லம்மா, கொஞ்சம் சும்மா இரு. நமக்கு மானம், ரோஷம், வெக்கம் இதெல்லாம் பாக்கி இருக்கு. அத கண்டவங்க முன்னாடி இழக்க வேண்டாம். குடுமா. கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நடந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேலே நான் உங்க கூட பேசினா எனக்கு தான் டென்ஷன், பிபி எல்லாம் ஏறும். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னங்க